ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷார்ப் ரிகவர். அதாவது இந்த 2025 லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% வந்து ரிகவர் பண்ணி மார்க்கெட்டை நிறுத்திருக்காங்க. இந்த 6-7 கேண்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ரிகவர். அதாவது இங்கேருந்து மார்க்கெட் ஃபால் ஆனது கிட்டத்தட்ட ஃபால் ஆகிறதுக்கு எத்தனை கேண்டில் வந்து செல்லிங் ப்ரெஷர் கொடுத்தாங்களோ கிட்டத்தட்ட 6-7 கேண்டில் வந்து அந்த உயரத்தை தூக்கி நிறுத்திருக்காங்க கிட்ட. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட் மூமெண்டம் எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். அதாவது ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னு சொல்ல முடியாது, அவருடைய மனசில் பட்டத ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய ஒரு வியூவர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் வந்து நேரத்தை வீணடிக்காதீங்க உங்களுடைய வீடியோ மூலமாக அப்படின்னு. அதுக்கும் எந்த வீடியோக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காலஜி பற்றி ஒரு சின்ன விஷயங்கள் ஷேர் பண்ணேன். அதாவது கடன் வாங்கி ட்ரேட் பண்ணாதீங்க, அதே மாதிரி ஓவர் ட்ரேடிங் பண்ணாதீங்க, இந்த டிப்ஸ் கால்ஸ் வாங்கி ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லி சின்ன மெசேஜஸ் தான் அந்த விஷயத்தை சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 5-8 நிமிஷம் அந்த வீடியோஸ். அந்த வீடியோ பார்த்துட்டு அவருக்கு என்னென்னா, அவர் மேபி அவர் டிப்ஸ் கால்ஸ் வாங்குகிற நபராக இருக்கலாம், இல்லை அது நிறைய விஷயங்கள் அதுமாதிரி கேட்டு அவருடைய மைண்டில் வந்து போர் அடிச்சிட்டு இருக்கலாம். ஏன்னா வந்து எல்லாரும் அந்த அப்படியே சொல்லிகிட்டே இருக்காங்களே அப்படின்ற ஒரு விரக்தின்னு இருக்கலாம். மேபி அதை அவர் கமெண்ட் பண்ணிட்டார். கமெண்ட் பண்ணாத எத்தனையோ பேர் வந்து சைலண்ட்டாக இருப்பாங்க. அந்த எண்ணத்தோடு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ சொல்கிறேன் கேட்டுங்க. இந்த மாதிரி சொல்கிற மெசேஜ் உங்களுக்கு மன வருத்தத்தோட வீடியோ உங்களுக்கு உங்களுடைய நேரத்தை வீணடிக்கிறதா அந்த சேனலை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து டிப்ஸ் கால்ஸ் கொடுத்து நீங்கள் வாங்கி பழகிட்டீங்க, நீங்கள் அப்படியே உங்களுக்கு மைண்ட் அடிக்ஷன் ஆகிட்டுக்குது அப்படின்னா நம்ம சேனலை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குற சேனலுக்கு போய்டுங்க. அதுக்கப்புறம் மேபி உங்களுடைய பணம் சம்பாதிக்கிறதுக்கான ரொம்ப பிரகாசமான அங்கே போய் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கலாம் மேபி அந்த இடத்துல. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம சேனல் என்னென்னா சைக்காலஜிக்கு வெரி இம்பார்ட்டன்ட். என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% வந்து சைக்காலஜி பற்றி பேசுவேன். 10% தான் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு மூமெண்டம். அதாவது எது ரியாலிட்டியோ அதை பற்றி பேசுகிறதுனால தெரியும் உங்களுக்கு சேனல். அதை நேற்றே உங்களுக்கு வீடியோன்னு சொல்லியிருந்தேன். 90 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த 100 பேர் பார்க்குறாங்கன்னா 90 பேருக்கு அந்த நம்ம சேனல் பிடிக்காது. ஏன்னா அவங்க நெகட்டிவ் கமெண்ட், ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் கமெண்ட் பண்ண மாட்டாங்க. வீடியோ வந்து ஒரு லைஃப் டைம் பார்க்கணும் அப்படின்னா போரிங்க. ஒரு 5-8 நிமிஷம் வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுடைய நேரம் வீணடிக்கணும். அப்போ என்னுடைய நேரமும் வீணடிக்குது இல்லையா? ஆக்சுவலாக நான் வந்து வீடியோ கண்டென்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய நேரத்தை விட நம்மளுடைய வியூவர்ஸோடைய நேரத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். 90% அவங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோலையும் வந்து ஒரு மெசேஜ் வந்து அவங்க மனசில் ஸ்ட்ராங்காக விழணும். நம்ம வந்து அந்த ஒரு ரூபாய்க்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், அந்த ₹1 எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்றதுல கவனம் வச்சா தானே. இப்போ நான் வந்து ஏதோ ஒரு போன போக்கில் ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா கேம்லிங் டைப் ஆகிடுது இல்லையா? நீங்கள் ட்ரேடிங் பண்ணி எந்த பிரயோஜனம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிறது உங்களுக்கு மனசு வலிக்கும், இல்லைன்னு சொல்ல வரல, ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்குங்க. ஓகே, சரி. இப்போது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதனுடைய நெக்ஸ்ட் மூமெண்டம் எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது நேற்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பிரேக் அவுட் கொடுத்துச்சு. அதாவது டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம். இப்போ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த லெவல் வரலும் மேலே போகலாம் ப்ரைஸ் அப்படின்னு. எக்ஸாக்ட்லி இப்போ அந்த இடத்துல வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து ப்ரைஸு இங்கேருந்து சஸ்டெண்ட் ஆகிட்டு இன்னும் கொஞ்ச நாள் சஸ்டெண்ட் ஆகிட்டு நினச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு நேற்று ட்ராப் பண்ணி காமிச்சிருப்பேன், இந்த லெவல் வரலும் நெக்ஸ்ட் மூமெண்டம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ப்ரைஸு ஒரு சின்ன ரெட் கலர் கேனில் மேபி நாளைக்கு ஒரு சின்ன ரெட் கலர் கேனில் வரலாம், அல்லது இதே மாதிரி ஒரு கேப் அப் ஆகிட்டு இந்த லெவலில் தாண்டி பிரேக் அவுட் கொடுக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுட்டு பிரேக் அவுட் நமக்கு ஸ்டாப் லாஸஸ் போடுறதுக்கான வாய்ப்பு. இன்னைக்கு கூட லைவில் வந்து நிறைய ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணி நம்மளோட இன்னொரு சேனல் இருக்குது பாருங்கள், தமிழ் ட்ரேடிங் சேனல். அதில் கூட உங்களுக்கு லைவில் கூட நம்ம கோல்டு, அதாவது கிரிப்டோ கரன்சி பற்றி உங்களுக்கு லைவில் போட்டிருந்தோம். யாரும் நான் பார்க்கல. ஆக்சுவலாக எதுக்காக சென்ட் பண்ணலைன்னா ஒரு சின்னதாக ஒரு டெமோக்காக வந்து லைவ் பண்ணியிருந்தேன். ஏன்னா ரொம்ப வருஷங்கள் ஆச்சு இல்லையா? சரி, அதில் வந்து பண்ணி பார்க்கலாம் எப்படி அது. ஏன்னா இந்தியன் மார்க்கெட்டில் லைவ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, சரி, கிரிப்டோ கரன்சியில் லைவ் வந்து பார்க்கலாமே, அது ஒரு எஜுகேஷன் ஷேர் பண்ணலாம் வந்து ஒரு டெமோக்காக வந்தேன். ஆனால் ஒருத்தர் கூட பார்க்கல. ரீசன் என்னென்னா நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலில் பண்ணி தான் பார்த்துருப்பாங்க. ஆனால் தமிழ் ட்ரேடிங் சேனலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், தமிழ் ட்ரேடிங் சேனல். லிங்க்கை உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இல்லைன்னு சொல்லி ஆல்ரெடி சென்ட் பண்ணியிருக்கிற நம்ம ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்பில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, சரி. இப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து ப்ரைஸ் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து இந்த இடத்துல கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆகி நின்று ஒரு பிரேக் அவுட் கொடுத்தா ஒரு அப்பர் சைடுக்கான மூமெண்டம் பார்க்கலாம். அகைன் இன்னொரு மூமெண்டம். ஓகே, ஏன்னா ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போயிடுச்சுன்னா நம்ம வந்து ஸ்மூத்தாக இந்த கேப்சர் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் பண்ணி சூப்பரான ஒரு நல்ல ஒரு பேட்டர்னை
மூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் என்னென்ன ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா அது ரீடெஸ்ட் எடுக்காமல் மேலே போயிட்டுருக்கு. அப்போ என்னென்ன இந்த ரெசிஸ்டன்ஸை டேரெக்டாக ஃபேஸ் பண்ணி பெரிய ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இந்த இதில் என்னென்னா ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன் வட்டும், கரெக்ஷனில் ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் பாருங்கள். இந்த ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட இன்னொரு 150-200 பாயிண்ட்ஸ் இன்னும் அங்கேருந்து ஒரு அப் மூவ்க்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம் நிஃப்டி 50ல். ரைட், சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி 50ல் என்னுடைய வியூஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் எந்த மாதிரி ஒரு வியூஸ். பேங்க் நிஃப்டியில் பாருங்கள், இதுவும் நான் ஸ்டாப்பாக ரேலி கொடுத்துட்டு பிரேக் அவுட் கொடுத்துச்சு. இந்த பிரேக் அவுட் கொடுத்து நான் ஸ்டாப்பாக ரேலி பண்ணால் இங்கேருந்து எங்கே இதெல்லாம் சப்போர்ட் ரேஷன் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிற இடம் கிட்டக்கிட்ட அந்த ரேஞ்சுக்கு கிட்ட ப்ரைஸ் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்போ இதான் இருக்குது வேடிக்கை என்னென்னா, இப்போ இந்த இடத்துல ப்ரைஸு சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுக்குதா. இப்போ இந்த பிரேக் அவுட் கொடுத்தலாம் இதெல்லாம் சப்போர்ட் ஏரியா ஒர்க் ஆகும். இதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டாக மாறிடுச்சு இப்போது. ஓகே, இது வந்து சப்போர்ட்டாக மாற்றின இடம்லாம். இப்போ பேங்க் நிஃப்டி என்னென்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ ப்ரைஸு அந்த இடத்துல பர்டிகுலர் இடத்துல என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். ஓகே, அப்போ என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஸ்மால் டைம் ஷிஃப்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் டைம் ஷிஃப்ட் பண்ணி எப்படி சார் பார்க்குறது அப்படின்னா, ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணிங்களேன். ஒரு 10 மினிட் டைம் ஃப்ரேமில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் என்ன அது ஒரு மேலே மூமெண்ட்டும் கொடுத்துட்டு இங்கே ப்ரைஸ் சஸ்டெண்ட் நிற்குது. ஓகே, ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேலே மூவ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன 2 நம்பர் இருக்குது. ஸோ இந்த 2 நம்பரில் டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த லெவல்லையும் அல்லது இந்த லெவலையும் டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஜோன்லேருந்து வெளியே வந்துச்சு அப்படின்னா, இல்லை மார்க்கெட் நாளைக்கு வந்து கேப் டவுன் அது ஒரு ட்ராப் மாதிரி கீழே வருது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஓகே, இந்த இதில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பிரேக் டவுன் ஆகிட்டவனே என்ன ஆகும், இந்த இடத்துல ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகி நிற்கும். சஸ்டெண்ட் ஆகி நின்று ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்க்கும். ஸோ 2 இடத்துல நீங்கள் அகைன் ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். ஆனால் பிரேக் டவுனில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் இங்கே வந்து ட்ராப்பில் மாட்டுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதில் கீழே வந்து க்ளோசிங் கொடுத்து போய் லைட்டாக அதில் என்ன ஆகும், கீழே வராது மேலே வரும். சஸ்டெண்ட் ஆகின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் இந்த இடத்துல. ஓகே, மொத்தத்தில் ஷார்ட் சைடுக்கான எந்த ஒரு பிளானும் பண்ணாதீங்க. அப்படியே மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ கடகடன்னு கீழே வந்துடும் அப்படின்னு மார்க்கெட் வாலடைலிட்டி சொல்ல என்ன ஆகும், கொஞ்சம் ஒரு சடனாக மேலே போகும், சடனாக கீழே வரும். இந்த மாதிரி வந்து ரேர் கேஸ் நடக்கும். ஆனால் நம்மளோட வியூ என்னென்னா ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் போகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே சரி, இப்போது நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டி மிட் கேப் பார்க்கலாம். நிஃப்டி மிட் கேப்பில் என்ன, நிஃப்டி மிட் கேப்பில் ஒரு பெருசாக அந்த ரேலி இல்லை. அதாவது இப்போ பேங்க் நிஃப்டி கொடுத்த ரேலி வந்து நிஃப்டி மிட் கேப்பில் இல்லை. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5% 2.25% வந்து மூமெண்டம் கொடுத்துச்சு. ஆனால் மிட் கேப் பார்த்திங்கன்னா கேப் அப் ஆன இடத்துலேயே அங்கேயே சஸ்டெண்ட் ஆகி நிற்குது. அப்போ கொஞ்சம் நம்ம பெரிய டைம் ஃப்ரேம் பார்க்கலாம். பெரிய டைம் ஃப்ரேமில் என்னென்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தோம் அப்படின்னா மேலே கொடுத்த இடம், அதாவது இங்கே ஒரு சப்ளை ஏரியா இருக்குது. அந்த சப்ளை ஏரியாவோட ரிஜெக்ஷன் வந்து இந்த இதில் காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில். ஓகே, ஸோ ப்ரைஸு இந்த இடத்துல கொஞ்சம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இன்னும் ஒரு 150-200 பாயிண்ட்ஸ் மேலே போயிட்டு அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். அதாவது மிட் கேப்பில் வந்து இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, அதாவது வீக்லி டைம் ஃப்ரேமில் இது வந்து இதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, சப்போர்ட் பிரேக் டவுன் ஆன இடம். ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் கொஞ்சம் ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வீக்லி சார்ட்டில். அப்போ டெய்லி சார்ட்டில் டெய்லி டைம் ஃப்ரேம் போய் பார்க்கலாருங்க என்ன மாதிரி அங்கே பிளான் பண்ணலாம் அப்படின்னு. அதான் ரெசிஸ்டன்ஸ் இடம் தான் அங்கேயே இருக்குது. அந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் லென்த்தாக போட்டுங்க. நான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கொஞ்சம் இழுத்து போட்டுக்கணும் அப்படின்னா இது வந்து சப்போர்ட் வந்து பிரேக் டவுன் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து அகைன் இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரவுண்ட் நம்பரும் கூட அந்த இடத்துல நிஃப்டி மிட் கேப்பில் கொஞ்சம் இந்த இடத்துல மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ப்ரைஸ் இதுதான், இதே தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினா பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே கம்ப்ளீட்டாக நான் ஸ்டாப்பாக மேலே மூவ் ஆகிடுச்சு. அதான் ஒன்று. சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் நாளைக்கு என்ன மாதிரி மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னு. சரி, சென்செக்ஸும் பார்த்துலாம். சென்செக்ஸும் சென்செக்ஸ் பிரேக் அவுட் கொடுத்து கொஞ்சம் இது வந்து ரெசிஸ்டன்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் சென்செக்ஸில் இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் கேட்ச் பண்ணலாம் ஈஸியாக நீங்கள். அதாவது இன்னொரு 500-600 பாயிண்ட்ஸ் இன்னும் கேட்ச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. லெட்ஸி கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இருங்க. சேம் இந்த சஸ்டெண்ட் ஆகிட்டு பிரேக் அவுட்டில் பண்ணிங்கன்னா சென்செக்ஸில் வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை மிஸ் பண்ணாதீங்க எல்லோரும். இந்த பாயிண்ட் இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க. இன்னும் ஒரு 600-300 பாயிண்ட்ஸ் 300-600 பாயிண்ட்ஸ் இன்னும் மூமெண்டம் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒன்லி அப்பர் சைடுக்கான ஷார்ட் சைடு எதுவும் பண்ணாதீங்க. ரீடெஸ்ட் வருமே அப்படின்றது வந்து வரும். ஆனால் இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரீடெஸ்ட் வந்து இங்கே அகைன் இங்கேருந்து பையிங்கான வாய்ப்புகள் தான் பார்க்கணும். அப்போ என்ன ஆகுனா எல்லோரும் நம்ம மார்க்கெட் என்ன திங்க் பண்ணுறாங்களோ சேம் அதே தான் வந்து இந்த இடத்துல க்ரியேட் ஆகும். ஸோ பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள். எல்லாம் ட்ராப்பில் வந்து டவுன் சைடுக்கான பிளான் பண்ணுவாங்க, பண்ணிட்டு விடுங்க. நீங்கள் அப் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆனால் கீழே வந்துச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். அந்த இதில் பிரேக் டவுன் செல் பண்ணாது, ஏன்னா ரீடெஸ்ட்காக வரும் அந்த இடத்துல. ஆனால் நீங்கள் பிரேக் அவுட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் சைடு நம்ம இந்த இடத்துல பிளான் பண்ணுவோம் நம்ம. ஓகே
சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.